எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில பல சஸ்பென்ஸுகள் உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வருகின்றவர்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டே இருக்கிறார்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. இப்படி கூட்டணி வலுவடையதா இல்ல இது ஏதேனும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்த போதா? 2 முறையா பார்த்தாலும் கூட களத்துல இது பெரிய அளவுல ஒரு எதிரொலிப்பா இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட இயக்கத்திற்கு ஒரு வலிமைதான் கூடுகிறதாக நான் கருதுகிறேன். தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனை வரலாற்றில் இல்லாத ஒரு செயல் இன்றைக்கு நடந்திருக்கிறது. முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், இன்றைய முதல்வரை பார்த்து கட்சியில் சேருவது சரித்திரம்தான். இது திராவிட இயக்கத்திற்கு முத்தாய்ப்பான சரித்திரமாக நான் கருதுகிறேன். திமுக கழகத்திற்கு ஒரு கூடுதல் பலத்தை ராஜதந்திரமாக சமயோஜிதமாக சிந்தித்து தாய் கழகம் அரவணையும் அனைவரையும் அரவணைக்கும் என்ற அடிப்படையில நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. ஓபிஎஸ் அவர்கள் திமுக கழகத்தில் தாய் கழகத்தில் இணைந்ததை நான் முதலிலே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரம் என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். இப்ப நான் அதிமுக இருந்து முதலாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற என்ற கழகத்தை பிரிச்சு கருத்தியல் ரீதியாக திமுக கழகத்தை இன்று வரை ஆதரித்து வருகிறேன். கருத்தியல் எப்பயும் ஆதரிப்பான். நான் அதிமுகவுல ஒரு சாதாரண சாமானியமான அடிமட்ட தொண்டனா இருந்தேன். ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுடைய உரிமையாளர் அண்ணன் தம்பி கூட சண்டையில அண்ணன் கிட்ட வீட்டை விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் அதிமுக எனக்கு சொந்தம், எம்ஜிஆருடைய சட்ட விதிகள் அனைத்தும் எடப்பாடி என்ற துரோகியால் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி என்ற துரோகியால் அதிமுக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு கொத்தடிமையாக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காட்டி கொடுத்த எடப்பாடி நான் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று போராடுகின்ற உரிமை படைத்தவர், அதிமுகவின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் அவர் திமுக கழகத்தில் தற்காலிகமாக சேராமல் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் பாஜக எப்பவுமே நம்பினவனதான் கழுத்து இருக்கும், தோல்ல கை போட்டு பேசினா கழுத்து இருக்கும். அது மாதிரி ஓபிஎஸ் அரசியல்ல அனாதை ஆக்கிடலாம், அதிமுகவை அழிச்சிடணும். இந்த 2026 தேர்தலில் அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி அவர்களை கொல்லுவது, அவர்களை அழிப்பதுதான் பாஜக வேலை. செங்கோட்டையனுக்கு ஆசை வார்த்தை காட்டி டெல்லிக்கு வர சொல்லி மத்திய பாதுகாப்பு கடையெல்லாம் கொடுத்து நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம விரக்தியில தாவேக்கா குறிப்பிட்டார். ஓபிஎஸ் அதே மாதிரி ஒண்ணும் இல்லாம ஆய்க்கலாம். அரசியல் களத்துல ஓபிஎஸ் வயசுக்கு அவரை அனாதை ஆய்க்கலாம். எடப்பாடியை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கும்மா குத்திக்கிட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வச்சு ஒரு அடிமையா வச்சுக்கலாம் பாஜக ஒரு சதி திட்டம் போட்டுச்சு. அந்த சதி திட்டம் 2026 அதிமுகவை தள்ளிட்டு பிஜேபியா திமுகவா அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரணும்னு திட்டம் போட்டுச்சு. அந்த திட்டத்துக்கு அடிப்படையில எல்லோரும் இப்படி பாஜகவை எதிர்க்காத அதிமுக இருந்ததுனால இன்னைக்கு எல்லாரும் பிரிஞ்சு போறது ஒரு வேதனையா இருக்கு. வேற வழி இல்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் ஆண்மையற்றவர் என்று பேசியிருக்காரு. அந்த RSS சங்பரிவார் கூட்டத்துக்கு ஆண்மையற்றவர் எடப்பாடியா இருக்கலாம், ஆண்மையற்றவர் தெற்கு சீமை மறவன் ஓபிஎஸ் இல்ல அப்படின்றது நிரூபிக்கின்ற அடிப்படையில இன்னைக்கு திமுக வந்திருக்காரு. ஒரு வழியே இல்லை. பாஜக செய்யற சதுரங்க வேட்டையில அடிக்கிற அடியில 2வது மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு மோடி
ஓபிஎஸ் மிரட்டலாம் அப்படின்னு மோடி திட்டம் இருந்தாரு. ஓ மிரட்டல் என்று எடுக்காது, என்னை பாதுகாப்பிற்கு திராவிட இயக்க படை இருக்கிறது, திராவிட இயக்கத்தின் போர்ப்படை தளபதி ஸ்டாலின் இருக்கிறார், என்னை அரவணைக்க திமுக கழகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு போய் திமுக சேர்ந்திருக்கான்னு கருதுறேன். ஆனால் உரிமை போராட்டம் போச்சு, எடப்பாடியிட்ட கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லட்சக்கணக்கான அம்மாவின் தொண்டர்கள், எங்களை போன்றவர்கள், அம்மா சொன்ன மாதிரி கடைசி தொண்டை அதிமுக நடத்துவான்னு சொன்ன மாதிரி நாங்க எதிர்காலத்தில் நடத்தி காட்டுவோம். எடப்பாடி ஒரு பலம் பொருந்திய தலைவராக உருவெடுத்து விட்டார். இனியும் எடப்பாடியை எதிர்த்து எந்த ஒரு பயனும் இல்லை, அதனால நம்ம திமுக ஐக்கியம் ஆயிடலாம், அப்படியே எடுத்துக்கலாமா? இதை எடப்பாடி பலம் பொருந்திய தலைவனாக இருக்காரு, ஓபிஎஸ் ஒத்துக்கிற முடியாது. எடப்பாடி பெரிய பலம் பொருந்திய தலைவன் அல்ல. தளபதி ஸ்டாலின் மாதிரி மக்களை சந்தித்து முதல்வரா ஊர்ந்து தவழ்ந்து சென்று துரோகம் செய்து சசிகலா குடும்பத்திற்கு, சின்னம்மா குடும்பத்திற்கு முதலமைச்சரானவர். அவர் என்னைக்கு பலம் பொருந்திய தலைவராக இருக்க முடியும்? அவர் தலைமை பொறுப்புக்கு வந்தது முன்னால் 10 தேர்தலில் தோல்வியை சந்தித்த 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வியில 3வது இடம் 4வது இடத்துக்கு தள்ள போகுது அவர் தலைமையிலான அதிமுக. அதனால அவர் பலம் பொருந்திய தலைவர் என்பதற்காக ஓபிஎஸ் அஞ்சவில்லை. சாக்கடையுடன் தொடர்ந்து எத்தனை நாள் போராடுவது? கூவம் வீச்சத்தை விட நாரி போயிருக்கிற எடப்பாடியுடன் எத்தனை நாள் போராடுவது? நாம் ஒரு சந்தன காற்று, நாம் எத்தனை நாள் இந்த துர்நாற்றத்தை போராடி கொண்டிருப்பது துர்நாற்றத்துடன் அப்படின்னு திமுக கழகத்துக்கு போயிருக்கலாம். என்ன சொன்னேன், அவர் போயிருக்க கூடாது, கூட்டணி அமைச்சு கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவர் வழி இல்ல, மோடி மிரட்ட போறாரு. இப்ப மிரட்டலுக்கு முடியாது. திமுக அவருக்கு அரணாக கேடயமாக பாதுகாப்பா இருக்க போகுது. அதனால இந்த பாஜகவுடைய உருட்டா, RSS உருட்டல் மிரட்டல், ஆடிட்டர் குருமூர்த்திகளுக்கெல்லாம் ஓபிஎஸ் அஞ்ச போவதில்லை. திமுக அவருக்கு பாதுகாப்பா இருக்கும். அவருடைய காலத்துல எல்லா பதவியும் பார்த்துட்டார். எஞ்சிய காலம் திராவிட இயக்க கொள்கைகளுக்காக டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகின்ற திராவிட இயக்க தளபதிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். திமுக இப்படி வருகின்ற கட்சிகள் அனைத்தையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்வது ஒரு கட்டத்துல வலிமையை இழக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டணிக்குள் எந்த சலசலப்பு ஏற்படாது. சீட்டுக்காக நோட்டுக்காக யாரும் அங்க கூட்டணியில் அலையல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கூட்டணி யாரும் அமைக்க முடியாது. இன்னும் சொல்ல வேணும்னா கலைஞர் அம்மா காலத்துல கூட, எம்ஜிஆர் காலத்துல கூட அவங்க கூட ஒரு தேர்தல கூட்டணி, மறு தேர்தல் இருக்க மாட்டாங்க. 2வது தேர்தல் கூட்டணி தொடர்ந்த வரலாறு இல்லை. ஆனால் தொடர்ந்து 2019 நாடாளுமன்றம், 2021 சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், 2020 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், உலகத்திலே இந்தியாவிலேயே தொடர் கூட்டணி. இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. பாசிச பாஜகவை எதிர்க்கின்ற அணி. இங்கே சீட்டுக்கும் நோட்டுக்கும் வேலை இல்லை. நாங்க இருக்கிறோம் 2019 இருந்து ஆதரிக்கிறோம். சீட்டுக்கு நோட்டுக்கா, சிங்கிள் டீ கூட அறிவாளத்தில் நாங்க சாப்பிட்டது இல்லை. சீட்டு கேட்கிறோம், அது எங்க உரிமை. கொள்கைக்காக என்னை போன்ற கோடான கோடி திராவிட இயக்க தொண்டர்கள், நீங்க சீட்டை கோடிக்கு கொடுத்தாலும் சரி, கொள்கைக்கு கொடுத்தாலும் சரி, நாங்க கொள்கை பக்கம், நீங்க கொள்கையை ஆதரிக்கிறீங்க. அண்ணா கொள்கையை, பெரியாரின் கொள்கையை நீங்க ஆதரிக்கிறீங்க. எங்களுக்கு கோடி வேணுமா, கொள்கை வேணுமா, நாங்க கொள்கை பக்கம் நிற்போம். சீட்டு நீங்க யாருக்கும் கொடுங்க, நாங்க கேட்போம். கொடுக்கலையா ஆதரிப்போம், வேலை பார்ப்போம். இங்கே பெரியார் அண்ணா உருவாக்கிய கட்டமைப்பு, சமூக நீதி கட்டமைப்பை உடைத்தெறிவதற்காக RSS சங் பரிவார் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை தடுக்கக்கூடிய பேராற்றல் சக்தி தளபதி ஸ்டாலினுக்கும் திமுக கழகத்திற்கு. அதனால எங்களையே நாங்க அர்ப்பணிக்கிறோம். நாங்க மெழுகுவர்த்தி மாதிரி எங்களையே கொள்கைக்காக அர்ப்பணிக்கிறோம் சொல்லிதான் திருமாவளவன், வைகோ, பொதுவுடைமை இயக்கம், காங்கிரஸ், நாங்கள் எல்லாம் ஒரே ஒருமித்த கருத்தோடு என்னை போன்றவர்கள்லாம் நாங்க நினைச்சா எங்கேயும் சீட்டு வாங்க முடியாது. எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சா ஆக முடியாதா? இந்த களத்துல, சதுரங்க ஆட்டயத்துல ஏன் அப்படி வலுவா பகிரங்கமா சொல்றோம்?
சீட்டு கேட்போம், போராடுவோம், உரிமையை கேட்பான், உரிமை விட்டு தர மாட்டான். இல்ல நெருக்கடி, வாய்ப்பு இல்ல, விடுங்க, கொள்கைக்காக ஆதரிக்கிற கூட்டணி தான் இந்த கூட்டணி. கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி. எந்த சலசலப்பும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, மதச்சார்பற்ற கூட்டணியில எந்த சிறு சலசலப்பு வராது. நம்பினால் ஏமாற்றம் தான். ஓபிஎஸ் உடைய வாக்குகள், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிர்பார்ட்டில் இருந்தவர்கள் இப்ப எப்படி அந்த வாக்குகள் திமுகவுக்கு போய் சேரும், எப்படி பலமா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குதே சார், அதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஒரு அந்நிய இயக்கம் அல்ல, RSS மாதிரி ஒரு மதவாத சாதியவாத இயக்கம் அல்ல, பிஜேபி மாதிரி மதவெறியை தூண்டு விடுகின்ற இயக்கம் அல்ல. எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம், எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கங்களில் திமுக ஒன்று. எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் இன்னைக்கு திராவிட இயக்கத்தையே அழிக்க வரா RSS திட்டம். அண்ணா திமுகவை ஒழிக்கிறதுக்காக தான் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கான். அப்ப திராவிடம் என்ற சொல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உருவாக்குறான் அமைப்புகளை. அப்ப இந்த இடத்துல ஓபிஎஸ் திராவிட இயக்கத்தை வலிமை சேர்ப்பதற்காக சேர்ந்திருக்கிறார், கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்கிறார். ஆகவே அவர் முக்குளத்தோர் மக்களின் பிரதிநிதியாக திமுகவில் உரிமைகளை பெற்று தருவார் நம்பிக்கை முக்குளத்தோர் மக்களுக்கும், அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி என்ற துரோகி, டிடி போன்ற துரோகிகளை வீழ்த்துவதற்கும், இவர்களை இயக்குகின்ற பாஜக சங் பரிவார் கூட்டத்தை வீழ்த்துவதற்கும் திமுக கழகம் என்னும் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற உணர்வோடு ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். ஆதரவு கரவு நீட்டும் என்று அதிமுகவின் அடிமட்ட தொண்டனும் முக்குளத்தோர் மக்களும் ஓபிஎஸ் பின்னால் அணிவகுப்பார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாதான் இருக்கு. இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தள்ளப்பட்டு விட்டார் பிஜேபியால். இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு டிடிவி போன்ற, எடப்பாடி போன்ற துரோகியால் தள்ளப்பட்டு விட்டார். வேறு வழி இல்லை. நான் சொன்னது மாதிரி செய்திருக்கலாம். அவர் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் கூட்டணி அமைச்சிருக்கலாம். ஆனா அதையும் மிரட்டுவார்கள். பாஜக மிரட்டி பழக்கப்பட்ட இயக்கம். 1ஆம் தேதி மதுரை மோடி வரும்போது ஓபிஎஸ் மிரட்டுறதுக்காக வந்ததாக செய்தி. அதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டார். அதனால அவருக்கு ஒரு வழி இல்லாமல் சேர்ந்திருக்கிறார். வழி இல்லாமல் சேர்ந்தாலும் அவரை அரவணைத்திருக்கிற அரசியல்கள் ஒரு அனாதை ஆக்கிலாம் பிஜேபி நினைச்சிச்சு. இந்த தேர்தலில் அவரை தெருவில் பாட்டலாம் நினைச்சிச்சு. குருமூர்த்தி நினைச்சார், பிஜேபி நினைத்தது, எடப்பாடி கருதினார், டிடிவி கருதினார். நான் அனாதை அல்ல, நான் ஆண்மை உள்ள ஆளுமை உள்ள தலைவனாக இருப்பேன் என்று திமுக கழகத்தில் சேர்ந்திருப்பது வரவேற்கிறது. சசிகலா அம்மையார் அவர்கள் அண்மையில கட்சி தொடங்கி இருந்தாங்க. எடப்பாடியை ரொம்ப காட்டமா விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. எடப்பாடிக்கு எதிராக களம் காண போவதா உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவோடு கைகோர்த்திருந்தால் அது அதிமுகவை, அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்கின்ற அளவுக்கு போய் சேர்ந்திருக்கும். இப்படி இருப்பது அதிமுகவிற்கும் அந்த தொண்டர்களுக்கும் ஓபிஎஸ் துரோகம் செய்கிறார் என்றுதானே நம்மால புரிஞ்சுக்க முடியுது. காலம் கடந்து விட்டது. சின்னம்மா அவர்கள் காலம் கடந்து ஒரு முடிவை எடுக்கிறார். அவருக்கும் நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் கட்சி ஆரம்பிக்க கூடாது. நீங்கள் அதிமுக கொடிதான் கட்டணும். அதிமுக உங்க வீட்டு கட்சி. 35 ஆண்டு காலம் அதிகாரத்திலும் கட்சியும் நிழலாக இருந்து நடத்தியவர் நீங்க. சிவில் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. யாராவது நாங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துறோம், அவங்க தம்பி திவாகர் அண்ணா திராவிட கழகம் நடத்துறாரு, இது மாதிரி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யலாமே தவிர, இந்த தேர்தல் நெருங்கி விட்டது. தேர்தல் அறிவிக்க போறாங்க. இப்ப நீங்க எல்லாம் தயார் பண்ண முடியாது. ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் கழுத்து அறுத்துட்டாங்க. வேற வழி இல்லை. துரோகம் சொல்ல முடியாது. வேற அவருக்கு நிர்பந்தம் என்ன இருக்கு? பாஜக சதி பண்ணது. அவரை நிர்பந்தம் தனியா அனாதையாக்க நினைக்குது. எடப்பாடியை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அதிமுக கபடிகரம் பண்ண நினைக்குது. அவர் என்ன பண்ண முடியும்? அப்ப சின்னம்மா கையில தான் இப்ப இருக்கு. அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக எடப்பாடி மாபெரும் தோல்வியை சந்தித்து விட்டு 11வது தோல்விக்கு பின்னாடி ஓடி விடுவார். ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலராக சின்னம்மா சசிகலா வருவார்.
இது 2026 தேர்தலுக்கு முடிஞ்சுதான். இப்ப நீங்க யார் நினைச்சாலும் அம்மா ஆட்சி உருவாக்குற அளவுக்கு இங்க இல்ல. காலம் எல்லா கட்சியும் வேட்பாளர் அறிவிக்க போறாங்க, தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இதையெல்லாம் முன்கூட்டி செய்திருக்க வேண்டிய வேலை. காலம் கடந்து விட்டது. ஆனால் அதிமுக உயிரோட்டம் சின்னம்மா சசிகலா தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கு. இந்த முன்னாள் அமைச்சர்கள் துரோகிகள் எடப்பாடி டிடிவி எல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு வேலையை பார்க்கணும். அதுக்கான வேலையை பாப்பான்னு நினைக்கிறேன். சம்மதம் எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் திராவிட மாடலா ஆரிய மாடலா, திராவிட மாயையா ஆரிய மாயையா, பெரியார் மண்ணா கோல்வார்க்கர் மண்ணா, இது காந்தியை நேசிக்கிற மண்ணா கோட்சாவை நேசிக்கிற மண்ணா? இந்த மண் பெரியார் மண் என்பது நிரூபிப்பதற்கான போட்டி. இந்த போட்டியில் பெரியார் மண் வெற்றி பெறும். அதுல ஓபிஎஸ் வரவேற்கிறது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.